வணக்கம். ரீசெண்டாக ஜிஎன் தேவி பீப்புள்ஸ் லிங்குஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ இட் இஸ் இன் இந்தியாஸ் மல்டிலிங்குவல் கேரக்டர் தட் இந்தியன்னஸ் கேன் பி லொக்கேட்டட். ஸோ நிறைய மொழிகளால் தான் இந்தியன் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம லொக்கேட் பண்ண முடியும், அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்னு இந்த யூனிட்டி ஆர் யூனிஃபார்மிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிற கான்செப்டில் இந்த டைவர்சிட்டியில் இந்த நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸும் இருக்குது. இந்தியாவில் 1000க்கும் அதிகமான லாங்குவேஜஸ், சின்ன சின்ன லாங்குவேஜெல்லாம் சேர்த்தா ட்ரைபல் லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜஸ்லாம் சேர்த்தா நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அதாவது 1 in 8 உலகத்தில் 8 லாங்குவேஜ் இருந்தால் அதில் ஒரு லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜாக இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு டைவர்சிட்டி ஜாஸ்தி. பட் என்னோட ஃபீலிங்கில் அது இந்தியன்னஸ் ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கல்ச்சர் ஒன்றா இருக்குது, ட்ரெடிஷன் ஒன்றா இருக்குது, மொழி வேறதாக இருக்கலாம், உச்சரிப்பு வேறவாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உணர்வு, ஒரு கலாச்சாரம், ஒரு ட்ரெடிஷன் ஒன்றா இருக்குது. அதனால தான் இந்தியன்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பட் லிங்குஸ்டிக் அவருடைய ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாரு, டைவர்சிட்டிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. கன்னடா லாங்குவேஜ் தமிழ் மொழியிலேருந்து வந்தது, தாய்மொழி தமிழ் அப்படின்னு ஒரு நடிகர் கமலஹாசன் சொன்ன உடனே ஒரு பெரும் எதிர்ப்பு வந்துச்சு. மன்னிப்பு கேட்கணுமா, இந்த டிபேட்லாம் போச்சு. என்னோடய பார்வை எப்படி இருக்குன்னா, இந்தோ ஆரியன், இந்தோ ஈரானியன் ஃபேமிலிஸு, அதில் ஹிந்தி அப்படின்னு நிறைய நார்த் இந்தியன் லாங்குவேஜ் வருது, திராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸு சவுத் இந்தியன் வருது, மங்கோலியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸில் ஒரு குரூப் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் ஃபேமிலி இருக்குது. இந்த லாங்குவேஜ் ஃபேமிலியே ஒரு சில அசம்ஷன்ஸில் உருவாகிறது. இப்போ திராவிடன் லாங்குவேஜில் 20க்கும் அதிகமான மொழிகள் இருக்குது. தமிழ், கன்னடா, மலையாளம், துளு, கொடகு, தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்கிறது. இந்த திராவிட மொழிகள் எல்லாமே ஒரு திராவிட மொழியிலிருந்து வந்திருக்குன்றது ஒரு அடிப்படையான ஒரு எண்ண ஓட்டம். அப்போ முதல் மொழியிலிருந்து வர்றது முதல் மொழி அம்மாவாகவும் அடுத்த மொழிகள் குழந்தைகளாகவும் உருவாயிருது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திடுறாரு. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்ல இன்னைக்கு திருநெல்வேலி தமிழும் கோயம்புத்தூர் தமிழையும் 2 பேரையும் உட்காந்து சின்சியராக வேறு கிராமத்துலேருந்து பேச விட்டிங்கன்னா 2 பேருக்கும் முழுசாக புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டயலக்ட் 2மே ரொம்ப ஸ்ட்ராங். இன்னொரு 500 வருஷம் அவங்க தொடர்பில் இல்லைன்னா அவங்க தனித்தனி லாங்குவேஜாக கூட மாறிடலாம். திருநெல்வேலி தமிழ் ஒரு மொழியாகவும் கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மொழியாகவும் கூட மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2 பேரும் வேற பொதுவான தமிழோட தொடர்பில் இல்லை, அவங்க தனித்தனியாகவே இருக்காங்கன்னா. அப்படி உருவாச்சுன்னா அவங்கள தமிழ் மொழியிலேருந்து உருவானவங்க நம்ம சொல்லுவோம்னா ஒரு பிரச்சனை வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஐடென்டி கிரைசிஸ். என் லாங்குவேஜ் தனியாக தானே உருவாச்சும்பா. அதுக்கு முன்னாடி எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தோம். இப்போ நீ ஒரு மொழி பேசுகிறேன், நான் ஒரு மொழி பேசுகிறேன், திருநெல்வேலி ஒரு மொழி பேசுகிறேன், கோயம்புத்தூர் ஒரு மொழி பேசுகிறேன். ஆனால் அதுக்காக நான் தமிழ்லேருந்து வந்தேன் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்குமே அவங்க மொழியில் அதிகமான புராதானம், ரொம்ப பழையது நாங்கள் தான், ரொம்ப ஓல்டு நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம். அவங்கவுங்க மொழிக்கு அது ஒரு ப்ரைடு. எப்படி அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ நல்லவங்களோ, அந்தந்த அம்மா அப்பாக்கள் அவங்க குழந்தைகள் எவ்வளோ நல்லவோ, அது மாதிரி அவங்கவுங்க மொழி அழகுலையும் சரி, அதோட டாமினன்ஸ்லையும் சரி, அதனுடைய உணர்ச்சிகளையும் சரி, அதனுடைய ஆன்செஸ்ட்ரல் எவ்வளோ காலமாக அது ஒழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுலையும் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் ஒத்துக்கிட்டு ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தமிழுடைய ஆன்டிக்விட்டி. அதாவது சமஸ்கிருதமும் தமிழும் இந்தியாவிலே மிக மிக பழமையான மொழிகள். உலகத்திலே ஒரு பழமையான மொழிகளில் நம்மளோட பழமையான மொழிகள் எபிரே அந்த மாதிரி மொழிகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஜீசஸ் பைபிளில் சொன்ன மொழி எபிரேயா அது இன்னைக்கு இல்லை, அந்த மொழி போயிடுச்சு. இங்கே பாலி பிராகிருத்தின்லாம் லாங்குவேஜ் இருந்துச்சு, அந்த லாங்குவேஜ்லாம் ஒரு மாதிரி தான் இன்னைக்கு ஹிந்தி, உருது இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ மக்களுக்கு ஒரு பொதுவாகவே ஒரு ஆர்வம் உண்டு, ஏன் மொழி ரொம்ப இதுன்னு. ஸோ நம்ம சொல்லும்போது நம்மெல்லாம் ஒரே குடும்ப மொழியாக இருக்கிறோம், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவது தான் ஒரு கலாச்சார ரீதியாக சிறந்ததில்ல. இந்த மொழியிலேருந்து ஒரு மொழி கொஞ்சம் பூர்வீகமாக கூட இருக்கலாம். இப்போ கன்னடாக்கும் தெலுங்கு கொஞ்சம் கன்னடாவோட பூர்வீகமாக கூட இருக்கலாம். ஆனால் தெலுங்குல இருந்தால் கன்னடா என்று சொல்ல முடியாது. ஸோ ஒரு காலகட்டத்தில் இந்த பரந்த நிலப்பரப்பில் ஒரு 5-6 மொழிகள் ஒரு தாய் மொழியிலிருந்து அப்படி உருவானதாக கொண்டு போய் தான் சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். நாம் தமிழ் பூர்வாங்கமாக ரொம்ப நாளாக நம்ம பேச்சு மொழியில் இருக்கிறதுனால, தொடர்ந்து இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு உலகத்தோட பொதுவான தாய்மொழி அப்படிங்கிற இதில் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்தியன் ட்ரெடிஷனை ஒரு 5000 வருஷமாக தொடர்றதுனால சனாதன தர்மம்னு சொல்கிறோம். சனாதனம்னா எப்பயோ வந்தது, எப்பயோ பல காலத்துக்கு முன்னாடி, பேர் தெரியாத, ஊர் தெரியாத, நேரம் தெரியாத காலத்துலேருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலம் முன் தோன்றிய தமிழ் மாதிரி ஒரு நாகரிகத்தை நம்ம அந்த பேரில் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட, நம்ம தாய்மொழியை ரசித்தால் கூட, இன்னொரு மொழியை சொல்லுவதற்கு முன் ஒரு குடும்பத்தோட மொழி என்று சொல்வது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை. வரலாறு சில நேரங்களில் உண்மையை சொல்லும்போது ஒரு தகராறு வந்துவிடும். ஜிஎன் தேவி சொன்ன மாதிரி இந்தியன்னஸ் நம்மளுடைய உணர்வில், கலாச்சாரத்தில், ட்ரெடிஷனில் இருக்கே தவிர
மொழியோட டைவர்சிட்டியில் கண்டிப்பாக இல்லை. ஒரு ஒரு இணைப்பு மொழியாக இந்திய மொழி ஒன்று ஆங்கிலத்தோடு இணைந்து உருவாகிறது நல்லது தான். ஆனால் அதை எல்லா மக்களும் ஒத்துக்கொள்ளும் போது அது நல்லதாக அமையும். ஒரு போராட்ட குணம் வரும்பொழுது அது நல்லதாக அமையாது. அது இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக மாறக்கூடிய அமைப்பு வந்து விடுகிறது. ஸோ இதுதான் நான் நினைக்கிற இந்த மொழி சார்ந்த ஒரு கருத்து. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது கோந்தலி மகாராஷ்டிராவில் ஒரு லாங்குவேஜ், அவங்க அந்த கோந்தலி கம்யூனிட்டி பேசுகிறது. அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்குது. அவங்க ஒருத்தர் ஏரில் எழுதுறாரு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறார். ஸோ நம்மலாம் வந்து இதை மாடர்ன் சொல்கிறதா ட்ரெடிஷ்னல் சொல்கிறான்னு தெரியல. நம்மலாம் பேப்பர் ஓலைச்சுவடி எழுதி பேப்பர் எழுதுறதா மாடர்ன் சொல்கிறான். அவங்க அந்த காலத்தில் ஏரில் எழுதி அதை ஏரில் எழுதுகிற ஒருத்தர் புரிஞ்சுக்கிறார். ப்ராபப்ளி அதாவது ஊமையாக இருந்து ஒரு லாங்குவேஜை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ரைட்டிங் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயமாக அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட மொழியாக தான் அந்த கோந்தலியை பார்க்குறேன். அதோட இன்டர்வியூவில் தான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக கவனித்தேன். கோந்தலி ஒரு ஃப்ளையிங் ஸ்கிரிப்ட்.